நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சூப்பரான ஒரு பிளட் ஃப்ரை தான் நம்ம இன்னைக்கு போறோம். இதை எப்படி ஃபாஸ்டாவும் டேஸ்டாவும் பண்றது அப்படிங்கறத நம்ம டவட்ரி சேனல்ல கண்டினியூஸா காமிச்சிட்டு இருக்கோம். எந்த விதமான கெமிக்கல்ஸுமே இல்லாம எல்லாமே வீட்லயே பண்ணின மசாலாஸ், எல்லாமே வீட்லயே அரைச்ச பொடி, அந்த மாதிரி ஐட்டம்ஸை வச்சுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து நம்ம பேச்சுலர்ஸ்க்கோ ஒரு ஒர்க்கிங் உமன்ஸ்க்கோ ஃபாஸ்டான ஷட் பட்டன் சமையலோட எப்படி பண்றதுங்கிறத காமிச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் இந்த பிளட் ஃப்ரையை எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதே மாதிரி இதுல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, இதுல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறதையும் நான் இதுல சொல்ல போறேன். எல்லாமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவை. ரொம்ப டேஸ்டியான பிளட் ஃப்ரையை நம்ம இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரத்த பொரியல் பண்றதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பார்த்துக்கலாம். நான் வந்து கடையில ஒரு ரத்தம் வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து மிளகு சீரகம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு வத்தல் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய போடணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பூ வேணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய். இப்ப இது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். பேன் வச்சுக்கோங்க. இந்த பேன் ஹீட் ஆயிக்கட்டும். ஃப்ரை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நான்ஸ்டிக் எடுக்க வேணாம், நம்ம ஃப்ரையிங் பேனே எடுத்துக்கலாம். இதே நல்லா இருக்கும், இதுதான் டேஸ்டியா இருக்கும். அதனால நான்ஸ்டிக்ல பண்றத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுல பண்ணீங்கன்னா தான் டேஸ்டும் நல்லது, ஹெல்தியாவும் இருப்பீங்க. ஸோ நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். எப்போதுமே நம்ம டவட்ரி கிச்சன்ல வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றோம். நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. அடுத்து ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து வத்தல் சேர்த்துக்கலாம். இதுல இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடட்டும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ள ரத்தத்தை எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்ங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்படி நல்லா பெனஞ்சுக்கோங்க. ரத்தத்தை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா லைட்டா சுடுதண்ணியில போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா கட்டி இல்லாம பெனஞ்சு விட்டுக்கோங்க. சூப்பரா கையில தான் பெனையணும். நல்லா கையை நல்லா விட்டு நல்லா குழந்தைங்களுக்கு பெனைகிற மாதிரி, சாதம் பெனைகிற மாதிரி இது நல்லா பெனஞ்சு பாத்தீங்களா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு ஆனியன். இப்ப நம்ம ரத்தத்தை சேர்த்துலாம். ரத்தத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து மிக்ஸி ஜார்ல கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்க, இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்ச பெப்பரோ சீரகமோ அந்த பவுடரை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எப்போதும் என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்நாக்ஸ் அப்படின்னா ஓம பொரி எல்லாம் சாப்பிடுவோம்ல, ஓம பொரி, மிக்சர், காரா பூந்தி அப்படின்னு சாப்பிட்றதுக்கு பதிலா அதுக்கு ஈக்குவலா, ஏன் அதுக்கு ஈக்குவல்னு சொல்லணுங்க, அதை விட டபுள் மடங்கு டேஸ்டா இருக்குங்க. இது அப்படி ஒரு ஸ்நாக்ஸா சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து இலையில வந்து விருந்துக்கு பரிமாறுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கறத விட வந்து ஒரு ஸ்நாக்ஸா, ஒரு டீக்கு முன்னாடி இல்ல காலையில எந்திரிச்சோடனே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி இதை வறுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்க டயட்ல இருக்கீங்களா, இதை சாப்பிடுங்க. அதே மாதிரி இதுல ஃபேட் கண்டென்ட் சுத்தமா கிடையாது, தைரியமா சாப்பிடலாம். இதுல விட்டமின் பி அதிகமா இருக்கு. அதனால ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியே நீங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதை ஒரு பொரியல் மாதிரியும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். யாருக்காவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா, விருந்து வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ரத்த பொரியல் வந்து மேக்ஸிமம் சேர்த்துப்பாங்க. இவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஒரு ஓம பொரி சாப்பிடுற ஃபீலோ, ஒரு மிக்சர் சாப்பிடுற ஃபீலோ வந்து ரொம்ப அதே ஃபீல் கொடுக்குற மாதிரியாவே இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. கம்மியான ஃபேட் இருக்கு. டயட் இருக்கவங்க எல்லாம் நல்லாவே சாப்பிடலாம் தைரியமா. அவ்வளோ டேஸ்ட் இருக்கு. இப்ப லாஸ்ட் இறக்க போறப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தேங்காய் பூவை போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். சோ இதுல அதிகமான வேலையும் கிடையாது. சின்ன வெங்காயம் மட்டும் நீங்க ஃபாஸ்டா நறுக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எண்ணெயை ஊத்துறோம், வத்தல் போட்டு தாளிக்கிறோம், சின்ன வெங்காயம் போடுறோம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் வந்து கருவேப்பிலை சேர்க்கிறோம் கட் பண்ணி வச்சதை. அடுத்து ரத்தத்தை போட்டுறோம் பெனஞ்சு வச்சதை. அப்புறம் பெப்பர் சீரகம் வந்து நல்லா மிக்சியில் அடிச்சு போட்டு தேங்காய் பூ போட்டு இறக்கி அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. சூப்பரா இருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்னொரு ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் மீட் பண்றேன். பை.